படிக்கிறது, என்ன வேலைக்கு போறது, என்ன கல்யாணம், எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது, எப்ப குழந்தை பெற்றுக்கிறது, எப்ப வீடு கட்டுறது, இந்த பெரிய முடிவுகள் மட்டும்தான் உங்க வாழ்க்கைன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. காலம் எனும் ரயிலில் நாம் அமர்ந்திருக்கும் நாமன்னு நினைச்சோம்னா, திரைப்படத்தின் பாகம் நாமன்னு நினைச்சோம்னா, எந்த திரைப்படத்தை நீங்க பார்க்கும்போதும் பாருங்கயா, ஒண்ணு அந்த ஹீரோவோட உங்களை அசோசியேட் பண்ணிப்பீங்க, இல்ல பெண்ணா இருந்தா ஹீரோயினோட அசோசியேட் பண்ணிப்பீங்க, ஏதோ ஒரு கேரக்டரோட உங்களை அசோசியேட் பண்ணிப்பீங்க, காமெடியனோடையோ இல்ல வில்லனோடையோ ஏதோ ஒரு கேரக்டரோட அசோசியேட் பண்ணிப்பீங்க. அந்த மாதிரி அந்த கேரக்டர் நீங்கன்னு அசோசியேட் பண்ணி இந்த திரைப்படத்துக்குள்ள மாட்டினீங்கன்னா வாழ்வழிந்து விடும். ஆனா இந்த காலம் எனும் திரைப்படம் ஓடும் திரை நீங்கள் அப்படின்னு இருந்தீங்கன்னா நிஜமான வாழ்வு அமையுங்க. ரொம்ப எளிமையான விஷயங்கள்ங்க இதெல்லாம், கஷ்டமே இல்லைங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஏகப்பட்ட பிளைண்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் உடைஞ்சி கிளீன் ஆகி எப்படி தேவையில்லாத மன உளைச்சல்கள் உங்களுடைய நாளையும் வாரங்களையும் மாதங்களையும் சில நேரத்தில் வருடங்களை கூட விழுங்கி ஏப்பம் விட்டு விடுகிறது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். உங்களுடைய நோட்டோ ஓட்டோ தேவையே படாத, ஆனால் நீங்கள் ஏற்கனவே எனக்கு கொடுத்திருக்கும் உங்கள் நேரம், சேவை, நன்கொடை இவைகள் அனைத்தினாலும் மிகுந்த திருப்தியும் நன்றியும் உடையவனாக, இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு நீங்க இப்ப வந்து உட்கார்ந்து இருக்கிறது மூலமாகவே உங்கள் மீது ஆழ்ந்த அன்பும் நேர்மையான ஸ்ரத்தையும் இனிமையான நட்பும் உடையவனாக, கருணையோடு காதலும் நட்பும் இனிமை உணர்வும் உடையவனாக உங்களுக்கு சத்தியத்தை அப்படியே சொல்லுகிறேன். கேளுங்கள். இந்த இகத்திலே உடல், மனம், அகங்காரத்தை வைத்து நீங்கள் செயல்படுகின்ற வாழ்க்கையிலே ஒவ்வொரு வினாடியும் உங்கள் வாழ்க்கை. அதனால காலத்தை மேலாண்மை செய்வதுதான் வாழ்க்கையை மேலாண்மை செய்வது. தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையோட முக்கியமான பாகங்களான என்ன வெறுங்கனவு காண்பது நிறுத்துபவன் பெருங்கனவை நிஜமாக்கும் திருப்பணிகளை செய்து கொண்டிருப்பான். வெறுங்கனவு காண்பது நிறுத்துபவன் வாழ்வில் பெருங்கனவுகளை நிஜமாக்கும் செயல்களை, திருப்பணிகளை செய்து கொண்டே இருப்பான். இது முதல் சத்தியம். இரண்டாவது புரிஞ்சுக்கோங்க, இகத்திலே இந்த உலக வாழ்க்கை எங்க நீங்க இந்த உடல், மனம், உணர்ச்சிகள் இதையெல்லாம் கொண்டு இயங்குகிறீர்களோ, உங்களுடைய ஐடென்டிட்டி அகங்காரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அகங்காரமே தவறு அல்ல, அகங்காரமே நீங்கள் என்று நினைப்பதுதான் தவறு.
உங்க டிவைஸ் மாதிரி அகங்காரம் உங்களுடைய ஒரு இன்ட்ரா ஆர்கன்யா. இதுல ஒரு நல்ல செய்தி என்னன்னா, உங்க டிவைஸ்ல ஏஐ டவுன்லோட் பண்ணி என்ன எக்ஸ்பர்டைஸ் என்ன வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியற மாதிரியே உங்க அகங்காரத்துல சுத்த வித்தியை டவுன்லோட் பண்ணி சர்வஞனா இருந்து ஆப்ரேட் பண்ண முடியுங்கயா. வெளியில எலக்ட்ரிசிட்டியால என்னென்ன விளையாட்டுக்கள் உங்களால் அந்த டிவைஸை வச்சு பண்ண முடியுதோ அது அத்துணையும் அதை விட ஆழமாக உள்ள பயோ எலக்ட்ரிசிட்டியை வச்சு பண்ண முடியுங்க. இந்த பயோ எலக்ட்ரிசிட்டி தான் குண்டலினி சக்திங்கிற. அதை வச்சு ரொம்ப அழகா பண்ண முடியும். மிகவும் சுலபம்ங்கய்யா. பொய் உரையேன், புகட்டுரையேன். திரும்ப திரும்ப சொல்றேன். படிக்கிறது, என்ன வேலைக்கு போறது, என்ன கல்யாணம், எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது, எப்ப குழந்தை பெற்றுக்கிறது, எப்ப வீடு கட்டுறது, இந்த பெரிய முடிவுகள் மட்டும்தான் உங்க வாழ்க்கைன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் உங்கள் வாழ்க்கை அப்படின்ற கான்சியஸ்னஸோட டைம் மேனேஜ் பண்ணி, டைம் மேனேஜ் பண்றது தான் வாழ்க்கையை மேனேஜ் பண்றது அப்படிங்கிற புரிதலோடு இகத்திலே செயல்படுதல். இது 2வது சத்தியம். 3வது சத்தியம், பரத்திலே காலத்தின் விரிவை உணர்ந்து. டைம் டைலேஷன். 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன தெளிவா நம்ம புராணங்கள்ல இந்த டைம் டைலேஷன்லாம் அவ்வளவு அருமையா டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. நம் புராணங்களை நம்மிடமிருந்து பிரித்தவர்கள்தான் நமக்கு மிக பெரும் கொடுமை செய்தவர்கள். இன்னைக்கு இந்த சத்தியத்தெல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து விளக்குறேன். இந்த டைம் டைலேஷன் பத்திலாம் நம்முடைய புராணங்கள் சொல்லுகின்ற இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டீர்களானால், அனுபவித்தீர்களானால், அகத்திலும் இகத்திலும் நம்முடைய காலத்தோட குணத்தையும் அளவையும், குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டையும் நம்ம விருப்பப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஜீவன் முக்த வெற்றி வாழ்க்கையாக வாழ்வீர்கள்.